இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் எப்போவுமே பொரியல் அந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சா, நெக்ஸ்ட் டைம் பீட்ரூட் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 கல்பாசி, 1 பிரியாணி இலை பொரிஞ்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனது காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதங்கினது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் பீட்ரூட் சேர்த்திக்கலாம். அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குங்களா, அது 1 கப் வரும். அது சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கனாவே போதும். தேங்காய் அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து அரைச்சதுனால அதுவே 1 கப் வந்துருச்சு. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்து, உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா பீட்ரூட் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.